அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மதுரை தனம். பெரும்பாலான மொபைலில் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த வீடியோ கேம் விளையாடுறது, அதுக்கப்புறம் அதிகமாக யூசேஜ் பண்ணும்போது முக்கியமான ப்ராப்ளம் ஸ்க்ரீன் டிஸ்பிளே இருக்குது பார்த்தீங்களா, டிஸ்பிளே மட்டும் தனியாக வந்துடும். இப்போ இதில் மொபைல் வந்து நல்ல ஒர்க்கிங்கில் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்பர்ஸ் எல்லாமே நல்லா ஒர்க் ஆகும். ஆனாலும் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா தனியாக வரும். இதில் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா, டிஸ்பிளே தனியாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒரு லோக்கல் கடையில் கொடுத்து, சார் ஒரு லைட்டாக மட்டும் டச்சப் பண்ணி கொடுங்க, ஒட்டி மட்டும் கொடுங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, லைட்டாக இதில் 4 இடத்துல வந்து பேஸ்ட்டு வச்சுட்டு ரப்பர் பேண்டை போட்டு கையில் கொடுத்து விட்ருவாங்க. இது என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு 15 நாள், அதிகபட்சம் போனால் 15 நாள் தான் நீங்கள் யூஸ் பண்ணும்போது இந்த டிஸ்பிளே இருக்குது பார்த்தீங்களா, இதில் இருக்க அந்த சூட்டுக்கு டிஸ்பிளேவோட பேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டீல் பிளேட் இருக்கும். இருக்குது பாருங்கள், இந்த ஸ்டீல் பிளேட் இருக்கும். இந்த வச்சுருக்காங்க டச்சப்பு, இந்த மாதிரி டச்சப்பை ஒரு 6 டச்சப்பை வச்சு கையில் கொடுத்துருவாங்க. இந்த டிஸ்பிளே சூடாகும் போது என்ன ஆகும்னா, தகவலை சூடாகி இருக்க டிஸ்பிளேல இருக்க அந்த பசப்புலாம் விட்டு திருப்பி டிஸ்பிளே தனியாக வந்துடும். ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு டிஸ்பிளே வந்து பிரிச்சுட்டு திருப்பி ஃபிட்டிங் பண்ணுறதா இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற நேரத்தை ஒதுக்கணும். அதுக்கு கரெக்டாக அந்த வேலையை வந்து பெர்ஃபெக்டாக பார்க்கணும். உங்களுடைய அவசரத்துக்காகவும் அமௌண்ட் குறையும் அப்படின்றதுக்காகவும் ஏதாவது ஒரு கடையில் கொடுத்துட்டு சும்மா லைட்டாக டச்சப் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு 15 நாளில் போனதுக்கப்புறம் நீங்கள் உட்காந்து வேதனைப்படுறதுல எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஏன்னா இது வந்து முழுக்க முழுக்க நீங்கள் எடுக்கிற முடிவு தான். நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா இது எப்படி ப்ராப்பராக வேலை பார்க்கணும் அப்படின்றதே தெரியாது. 50 ரூபா கொடுத்தா போதும் ஒட்டி கொடுத்துடணும், 100 ரூபா கொடுத்தா போதும் ஒட்டி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க. முதல்ல ஒரு விஷயத்த நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த மொபைலில் இந்த ஸ்க்ரீனை நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதா இருந்தால் பேக் டோரை ஓப்பன் பண்ணணும் ஒன்று. அதுக்கப்புறம் உள்ள ஸ்க்ரூஸ் நிறையா இருக்கும், அந்த ஸ்க்ரூஸை ரிலீஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் இன்னரில் ஒரு அவுட்ரு கொடுத்துருப்பாங்க, அதை ரிலீஸ் பண்ணணும். ஃபிங்கர் பிரிண்ட்டு இதெல்லாம் எடுத்து வைக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமானது கீழே ரிங்கர்ல இருந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு மதர் போர்டுக்கு மேலே இருக்க ஸ்ட்ரிப் கனெக்டர்லாம் நான் எடுத்து விடணும். அதுக்கு அடுத்து முக்கியமான விஷயம் பேட்டரி ரிலீஸ் பண்ணணும். பேட்டரி ரிலீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டிஸ்பிளேவோட மீதி கீழ்ப்பகுதி இருக்கு பார்த்தீங்களா, இந்த பச்சை லைட்டாக எடுத்து விட்டு வார்ம் பண்ணி கலட்டி அதுக்கப்புறம் டிஸ்பிளே எடுத்து தனியாக வச்சுட்டு இதை சுற்றி இருக்கு பார்த்தீங்களா ஃப்ரேமு, அதில் இருக்க பழைய இந்த பேஸ்டிங்லாம் நான் எடுக்கணும். எடுத்துட்டு அதுக்கப்புறம் டிஸ்பிளேல இருக்க சுற்றி இருக்க பழைய பேஸ்டிங்கை எடுக்கணும். இது எல்லாத்தையும் கிளியர் பண்ணி பக்காவாக ரெடி பண்ணதுக்கு அப்புறம் தான் திருப்பி பேஸ்டிங் பண்ணி, அதாவது பேஸ்டிங் பண்ணுறதுல ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, டிஸ்பிளேவோட பேக் சைடில் பேஸ்டிங் வைக்கக்கூடாது. டிஸ்பிளே சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நகம் வைக்கிற அளவுக்கு மட்டும்தான் ஒரு சின்ன கேப் இருக்கும், அதில் மட்டும்தான் பேஸ்டிங் பண்ணணும். அதில் பண்ணுற பேஸ்டிங் மட்டும்தான் லைஃப். சுற்றி இருக்க ஃப்ரேமில் அவுட்டரில் மட்டும்தான் பேஸ்டிங் உட்காரணும். இந்த டிஸ்பிளேக்கு பேக் சைடில் இருக்க ஸ்டீல் பிளேட்லேயோ இல்லை பேக் சைட்லேயோ நீங்கள் வைக்கிற பசை அதுவாக பிடிங்கி வந்துடும். இது நிறைய பேருக்கு தெரியுறது கிடையாது. சும்மா லைட் ஆகின மட்டும் லேசாக பசை வச்சு கொடுங்கன்னு வாங்க. ஒரு விஷயத்த இன்னொன்னும் தெளிவாக சொல்கிறேன் நான். ஒரு டியூப்னு பார்த்தீங்கன்னா இந்த நீடில் இருக்கு, நீடில், இந்த நீடில் உள்ள போற அளவுக்கு எந்த ஒரு போன்லயுமே கேப் கிடைக்காது. ஏன்னா இப்ப டிஸ்பிளே வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஓப்பன் ஆயிடுச்சு எனக்கு. இப்ப நீங்க போய் எங்கேயாவது கொடுக்குறீங்க, சார் ஒரு அவசரம் ஒரு 100 ரூபா மட்டும் தரேன் எனக்கு சுத்தி பேஸ்டிங் பண்ணுங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த சைட்ல இருந்து அப்படியே லேசா டச்சப் பண்ணி இங்க வந்து கொடுத்துருவாங்க. ஒரு வாரம் கழிச்சு கீழே ஓப்பன் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதுவிலேயே தண்ணி உள்ள போறதுக்கோ இல்லை குழந்தைங்க கையில வைக்கும்போது எச்சிலோ ஈரப்படுறதுக்கோ வாய்ப்பு நிறைய இருக்கும். இந்த டிஸ்பிளேவோட ஒரிஜினல் பிரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, பியூர் ஒரிஜினல் டிஸ்பிளேவோட பிரைஸ் கிட்டத்தட்ட 4000 ரூபாய் 4500 வரும். பெரும்பாலான போன்கள்ல இந்த பிரைஸ் தான் இருக்கும். நீங்க லோக்கல் டிஸ்பிளே மாத்துறீங்கன்னா அது உங்களுடைய பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி லோ பட்ஜெட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். நீங்க எந்த டிஸ்பிளேவா இருந்தாலும் நல்லா இருக்கும் போது இந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா ஃபுல்லா பிரிச்சு பேஸ்டிங் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லக்கு. இல்லை அப்படின்னா எமர்ஜென்சிக்கு எங்கேயாவது போன் பேசிட்டு இருக்கும் போது யாராவது டக்குன்னு வாங்கும் போதோ இல்லை பெட்ல இருந்து லேசா கீழே விழுகும் போதோ பிடுங்கிட்டு வந்துடும். அது பிடுங்கிருச்சுன்னா முதல் வேலையா இந்த ஸ்ட்ரிப் இருக்கு பாருங்க, இந்த ஸ்ட்ரிப் கிழிஞ்சிடும். அதுக்கப்புறம் டிஸ்பிளேவோட ஃப்ரண்ட் பேஜ் டேமேஜே ஆகாம இருந்தாலும் அதை நீங்க ரீயூஸ் பண்ணவே முடியாது. முதல்ல இந்த ஒரு விஷயத்த எல்லாருமே தெளிவா புரிஞ்சுக்கணும். ஒரு டிஸ்பிளே தனியா எந்திரிக்குது அப்படின்னா அதுக்கு நீங்க என்ன சொல்யூஷனோ இதான் சொல்யூஷன். சொன்ன மெத்தட்ல வேலை பார்த்தா மட்டும்தான் அந்த போன்ல இருக்க டிஸ்பிளே திருப்பி தனியா வராம ஃபிட்டிங்கா இருக்கும். அவசரத்துக்கு 50 ரூபா கேட்டாங்க சார், 100 ரூபா மட்டும் கேட்டாங்க சார், நீங்களும் அதே மாதிரி பண்ணி கொடுங்க சார்னா நம்ம கடையில இது வரைக்கும் இந்த எமர்ஜென்சிக்கு சும்மா டச்சப் பண்ணி கொடுக்கலாம் பண்ணியே கொடுக்க மாட்டோம். ஏன் பேர் கெட்டு போயிடும். இந்த ஒரு காரணம் தான். நிறைய இடங்கள்ல இந்த வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க.
சும்மா அவசரத்துக்கு சும்மா 4 மூலையில வந்து பேஸ்ட்டை வச்சு ரப்பர் பேண்டை போட்டு கையில கொடுத்துருவாங்க. இன்னொரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கோங்க, பெர்ஃபெக்ட் பேஸ்டிங் அப்படின்னா திருப்பி வர்றதுக்கு வேலையே கிடையாது, ரப்பர் பேண்டும் தேவைப்படாது. இப்போ டச்சப் பண்ற வேலைக்கு மட்டும்தான் ரப்பர் பேண்ட் தேவைப்படும், அதை மட்டும் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. நீங்க ரேட் வந்து ரொம்ப மட்டமான குவாலிட்டி போட்டீங்கனாலும், குவாலிட்டி கூட இருக்கிறத போட்டீங்கனாலுமே டச்சப் வந்து கரெக்டா பண்ணாம விட்டு சும்மா பேக் சைட்ல இருக்க ஸ்டீல டச்சப் பண்ணியிருந்தாங்கன்னா பிரச்சனை கண்டிப்பா வரும். சுத்தி இருக்க அவுட்டர்ல ப்ராப்பரான பேஸ்டிங் பண்ணியிருந்தாங்கன்னா திருப்பி டிஸ்பிளே எந்திரிக்கிறது ரொம்ப ரேர் தான். அதனால இந்த மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு சர்வீஸ் சென்டர்ல போய் கேட்டு அதுக்கப்புறம் சர்வீஸ் பண்ணுங்க. 50 ரூபா 100 ரூபா குறையுதுன்னு சொல்லிட்டு இல்ல 50 ரூபா 100 ரூபாய்க்கு வேலை பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துறாதீங்க. ஏன்னா ஒரு மொபைல்ல எடுத்தீங்கன்னா 15 ரூபாய்க்கு எடுக்கிறீங்க, 10 ரூபாய்க்கு மேல எடுக்கிறீங்க. செலவு பண்றதுக்கு யோசிச்சுக்கிட்டு 50 ரூபா குறையுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடையில கொடுத்தீங்கன்னா அவங்க அந்த இடத்துல ரப்பர் பேண்டை போட்டு கொடுத்துருவாங்க. ஒரு வாரம் கழிச்சு அந்த ரப்பர் பேண்ட் எடுத்ததுக்கு அப்புறம் டிஸ்பிளே தனியா வந்துருச்சு, கிழிஞ்சிருச்சுன்னா திருப்பி நீங்க முழு அமௌண்ட் போட்டு டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணணும். இதான் சூழ்நிலை. அதனால இனிமேல் சர்வீஸ் சென்டர் போறதா இருந்தால் முக்கியமான விஷயத்த இதை கவனிச்சுக்கோங்க.